ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்களே, இணைந்து நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்போம். உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய பிரசன்னத்திற்காக, அவருடைய நடத்துதலுக்காக, ஆரம்பம் முதல் கடைசி வரை தேவ பிரசன்னம் நிறைவாக இருக்கத்தக்கதாக, விடுதலையோடு கர்த்தரை துதிக்கத்தக்கதாக நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களை இம்மது கரங்களிலே தருகிறோம். இந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். எங்களில் ஏதாவது குறை உண்டானால், குற்றங்கள் உண்டானால் எங்கள் பாவத்தை மன்னித்து எங்கள் தேசத்துக்கு ஒரு க்ஷேமத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இருளிலே வாழும் மக்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கவும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் கூட அநேக கஷ்டங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. நாங்களே கஷ்டப்படுறோமே, மற்றவங்களுக்காக எப்படி ஜெபிக்கிறது என்று ஒரு கேள்வியோடு இருக்கலாம். ஆனால் யோபு பக்தன் தன்னுடைய சிறை இருப்பின் மத்தியிலும் மற்றவர்களுக்காக, சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது தன்னுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது போல, ஆமாண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது எங்கள் சிறையிருப்பை கூட தேவன் மாற்றி தருகிறீர் ஆண்டவரே. ஆகையினால நாங்கள் முழு மனதோடு ஆண்டவரே இந்த ஜெப ஊழியத்தில் நாங்கள் பங்கெடுத்து அநேகருக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபை நீர் தாரும் ஆண்டவரே. அலைந்து திரிந்து வனாந்திரங்களிலும் வட இந்திய பகுதிகளிலும் எங்களாலே போக முடியாவிட்டாலும் நாங்கள் இருக்கிற இடங்களிலே இந்த ஜெப ஊழியத்திலே நாங்கள் பங்கெடுக்க கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி தருகிறோம், நீரே பொறுப்படுத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமீன். நாம் இணைந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். இயேசு என் அஸ்திபாரம், ஆசையன கவரே, நேசமோசி பாருதல், இயேசுவில் கண்டேன் யானும், பஞ்சம் பசியுடனே மிஞ்சும் தூயர் வந்தாலும், அஞ்சிடேன் இவையே என் தஞ்சம் ஏத்திருக்கையில், என்ன மதுரம் அவர் நன்னய நாம சுவை, என்னகத்தில் நினைத்தால் இன்னல் பறந்திடுமே, என்னகத்தில் நினைத்தால் இன்னல் பறந்திடுமே. லோகம் என்னை எதிர்த்து போவென்று சொல்லிடினும், சோகம் அடைவேனோ, என் ஏகன் எனக்கிருக்க, என்னென்ன மாயலோக கண்ணல் என் மேல் வந்தாலும், முன்னும் பின்னுமாயேசு என்னை நடத்திடுவார். வியாதியால் எந்தனது காயம் கெட்டு போயினும், மாய தோற்றத்தை இயேசு நாயகன் மாற்றிடுவார். பாவத்தால் என்னில் வந்த சாப கரைகள் மாற்றி
சோபித நீதியுடை ஆபரணமாயிவார். ஆத்தை என் மணவாட்டி ஆக்குவேன் உன்னை ஏனும் நேச ஊருதியூரை ஏத்துயன களித்தார். ஏத்து என்ன ஸ்திபாரம் ஆசையன கவரே நேத்த மூசி பாருதல் பூவில் கண்டேன் யானும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 1 சில வசனங்கள். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்குண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதிருந்தது. அவர்களுடைய மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆபிரகாம் குடும்பத்தோடு இந்த லோத்தும் பிரயாணப்பட்டு வந்த இடங்களிலே அவர்களுடைய ஆட்டு மந்தை மேய்ப்பதற்கும் இவர்களுடைய மந்தை மேய்ப்பதற்கும் அங்கே வாக்குவாதம் உண்டாயிற்று. இந்த பிரச்சனை ஆபிரகாமுக்கு தெரிகிறது. அப்போ ஆபிரகாம் என்ன சொல்கிறார் என்றால், நாம் சகோதரர், ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற அந்நிய ஜனங்களுக்கு முன்னால் நாம் சண்டை போடுவது நல்லதல்ல. ஆகையினால நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். நம்முடைய இந்த தேசம் முழுவதும் பறந்து இருக்கிறது. நீ வலது பக்கமாக போனால் நான் இடது பக்கமாய் போகிறேன், நீ இடது பக்கமாய் போனால் நான் வலது பக்கமாய் போகிறேன். அப்படி ஒருவருக்கொருவர். அதில் ஆபிரகாமை நினைக்கும்போது கர்த்தரின் தோட்டத்தை போல இருந்த அந்த செழிப்பான இடத்தை லோத்து தெரிந்தெடுத்து போன பிறகும் கூட அந்த ஆபிரகாம் அதில் மன வருத்தமே படலை. விட்டு கொடுக்கிற தன்மை. அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக இடங்களில் பார்க்குறோம். சபையானாலும் சரிதான், சில கூடுகையானாலும் சரிதான், அவங்க இந்த கொஞ்சம் விரியும் போது, கொஞ்சம் ஜனங்கள் கூடும்போது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. நம்முடைய தேசம் முழுவதும் எவ்வளவோ இருக்கிறது. சரி, விட்டு கொடுத்து நம்ம இன்னொரு பகுதியில் போய் ஊழியத்தை செய்வோமே, ஊழியத்தை ஆரம்பிப்போமே அப்படின்னு இல்லாமல் அதிலேயே இருந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற
ஊழியர்களும் உண்டு, விசுவாசிகளும் உண்டு, எல்லாரும் உண்டு. ஆனால் அதை விட்டு கொடுக்கும்போது திருப்பியும் அந்த 2 சாராரும் அவங்க பெருக தான் செய்கிறாங்க. அதை விட்டு கொடுக்கிற மனப்பான்மை. நீ கர்த்தரின் தோட்டத்தை போல இருக்கிற அருமையான ஒரு இடத்தை நீ தெரிந்தெடுத்து போயிட்டியே, எனக்கு ஒன்றுமில்லாத இடம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அன்பானவர்களே, இந்த மனப்பான்மையோடு இந்த ஊழியத்திலே இருக்கிற நாம், இந்த தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்க வந்திருக்கிற நாம், நம்முடைய இதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு மன்னிக்கின் சிந்தை, விட்டு கொடுக்கிற சிந்தை, ஒரு ஏக மனசு அப்படி இருக்கும்போது தான் அந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தமாக முடியும். ஆகையினால இந்த நாட்களில் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். இருளிலே வாழும் ஜனங்கள் ஏராளம் ஏராளம். ஆண்டவரை அறிந்தும் அறியாதவர்களாய் வாழ்கிறவர்கள் இன்னும் அதிகமான பேர். விசுவாச குடும்பங்களிலே, கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிறந்து வளர்க்கப்பட்ட பிள்ளைகளும் கூட ஏனோ தானோ என்று தன் மனம் போல வாழுகிற பிள்ளைகளும் உண்டு. அன்பானவர்களே, இந்த நாளில் ஆண்டவருக்காக நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரை எல்லா ஜனங்களும் காண வேண்டும் என்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும். தேவனே, பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். தேவரீரின் பாதத்தண்டை ஆவலோடு கூடினோம். உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பி நாடி அண்டினோம். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். ஆண்டவாமை பக்தர் செய்யும் வேண்டுகோளை கேட்கிறீர். அன்பின் ஜுவாலை எங்கள் நெஞ்சில் இன்று மூட்டி நிற்கிறீர். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். தாசர் தேடும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியும். வெந்தேகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வதியும். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் தேசமெங்கும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னமாகுதல் இருக்கட்டும். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய பாதத்தண்டை வந்து நிற்கிறோம். எங்கள் தேசத்தில் உள்ள இருள் மாறட்டும். இந்த நேரத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரே, இந்த தேசம் எங்கும் உம்முடைய பரிசுத்த இரத்தம் தெளிக்கப்படட்டும். இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படட்டும்.
இயேசுவின் பரிசுத்த இரத்தம் எல்லா பகுதியிலும், இந்தியாவின் அந்த கீழ் தென் முனையிலிருந்து மேல் உச்சி காஷ்மீர் வரைக்கும் எல்லா பகுதியிலும் எல்லா மாநிலங்களிலும் தெளிக்கப்படட்டும். சத்ருவின் கோட்டைகள் இருக்கிற இடம் தெரியாமல் ஒன்றுமில்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். சத்ருடைய அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் தேசம், இந்த தேசத்தில் எங்களையும் ஆண்டவரே பிறக்க வைத்தீர். உமக்காக வாழும் வாழ்க்கையை தந்தீர். ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் இயேசுவை காண வேண்டும் என்ற பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷருடைய சூழ்ச்சிகள், ஆண்டவரே, சாத்தானின் அந்தகார கிரியைகள், ஆண்டவரே, இந்த தேசத்து ஜனங்களை செம்மையாய் வாழ விடாதபடி தடுக்கிற எல்லா அந்தகார கிரியைகளையும் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. இயேசுவே, இந்த தேசத்திலே வாழுகிற ஜனங்கள் ஆண்டவரே சமாதானமாக எந்த பிரச்சனை இன்றி வாழத்தக்கதாக, தேசத்தை ஆளுகிறவர்கள் செம்மையாய் ஆளத்தக்கதாக, பொது நலத்தோடு ஆளத்தக்கதாக, ஆளுநர்கள் ஆண்டவரே எல்லாரையும் அது கரங்களை தருகிறோம். கவர்னர்கள் ஆண்டவரே, இந்த எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாரையும் கர்த்தருடைய கரங்களிலே தருகிறோம். அந்தந்த பகுதியில் தேசத்தை ஆளுகிறவர்கள் செம்மையாய் ஆளத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் சமாதானமுள்ள ஜீவனம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, ஆளுநர்கள் செம்மையாய் ஆளும்போது அவர்களும் இந்த ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ளட்டும். கர்த்தாவே, ஒரு பாபிலோனில் ஒரு தானியேல் உயர்த்தப்பட்டார். முழு பாபிலோனுக்கு அவன் ஒரு நல்ல ஒரு ஆண்டவரே தேசாதிபதியாய் ஆண்டவரே வாழ்ந்து காட்டினது போல ஆண்டவரே இப்போது தேசத்தை ஆளுகிறவர்களும் செம்மையாய் ஆளத்தக்கதாக, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஆண்டவரே பொது நலம் கருதி வாழ தன்னுடைய ஆட்சியை ஆண்டவரே கடைபிடிக்கத்தக்கதாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமது கரங்களில் அவர்களையும் ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்போடு தேசத்தை அவர்களும் கவனிக்கக்கூடிய அளவில் கிருபை தாரும். ஆண்டவரே, உமது கரங்களில் தருகிறப்பா. தேசத்தில் நடக்கிற சகல ஊழியங்களுக்காக எத்தனையோ இயக்கங்கள் மூலமாக தேவ பணி இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு இயக்கத்தின் தலைவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அவங்க எடுக்கிற நல்ல முடிவுகள் ஆண்டவரே ஒவ்வொரு இயக்கத்திற்கும் அது பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எல்லா இயக்கத்தின் மூலமாக ஆண்டவரே பணியாற்றி கொண்டிருக்கிற மிஷனரிகளுக்காக, போதகர்களுக்காக, சுதேச ஊழியர்களுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, கர்த்தர் பிள்ளைகளை வல்லமைப்படுத்தி பலப்படுத்தி தைரியப்படுத்தி பவுலை சொன்னீர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, உன்மேல் கை போட ஒருவரும் இல்லை, உனக்கு தீங்கு செய்வாரும் இல்லை என்று பவுலை திடப்படுத்தினது போல ஒவ்வொரு மிஷனரிகளையும் போதகர்களையும் சுதேச ஊழியர்களையும் கர்த்தர் பலப்படுத்தி திடப்படுத்தி தைரியப்படுத்தி ஊழியத்தை செய்வதற்கான சத்துவத்தையும் பலத்தையும் ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. போராட்டங்கள் எதிர்ப்புகள் மத்தியில் கர்த்தருடைய பணியை செய்கிற பிள்ளைகளுக்கு தேவனே நீ போதுமானவராயிரும். ஆண்டவரே,
உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று 1 யோவான் 4:4 சொல்லுகிறது. அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, ஒவ்வொருக்குள்ளும் ஜீவிக்கிற தேவன் பெரியவர் என்பதை எதுக்கிற ஜனங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக உதவி செய்வீராக. எதுக்கிற ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும். இந்த கிறிஸ்தவர்களுடைய உள்ளத்திலே வாழுகிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை ஒவ்வொரு ஜனங்களும் கண்டுகொள்ளத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இவ்வளவு காலமாக எல்லா இயக்கத்தின் மூலமாக எத்தனை பேர் ஆண்டவரே ஞானஸ்நானத்தின் மூலமாக மந்தையிலே திருச்சபையிலே இணைக்கப்பட்டார்களோ, விசுவாசிகள் ஆனார்களோ, அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இளம் விசுவாசிகள், பாமர ஜனங்கள் ஆண்டவரே, பல வியாதிகளின் நிமித்தம், பல பிரச்சனைகளின் நிமித்தம் ஆண்டவரே, பல இடங்கள் ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சிருப்பாங்க, மந்திரவாதிகிட்ட போயிருப்பாங்க, சுகம் கிடைத்திருக்காது. கடைசியில் இயேசு போதும், இயேசு எனக்கு சுகம் தருவாரா என்று வாஞ்சியோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த ஊழியர்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, ஒரு வெற்றியை கொடுத்திருப்பீர் ஆண்டவரே. அவங்க இந்த இயேசு எங்களுக்கு போதும் என்று சொல்லும்போது அவங்களையும் கூட தாக்கி அவர்களை அடித்து கிராமங்களில் பல இடங்களில் ஆண்டவரே மனசாட்சி இல்லாமல் ஆண்டவர் இளம் பாமர ஜனங்களை அடித்து நொறுக்கிற எதிராளிகளை தேவன் சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்றிருக்கிறது. ஞானஸ்தான எடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே முடிவு பரியந்த நிலைத்து நிற்க கிருபை தாரும். எதுக்கிற இடங்களில் கர்த்தருடைய வல்லமையை விளங்க பண்ணும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறப்பா. இன்னும் எங்கெல்லாம் உடைய ஊழியத்தை ஆண்டவரே தேவ பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த ஊழியத்தின் மூலமாக ஜனங்கள் ஆதாயப்படுத்தப்படட்டும். எல்லாருடைய பணிகள் மூலமாக ஆண்டவரே ஜனங்கள் உம்மை கண்டு கொள்ளட்டும். இருளிலே வாழுகிற ஜனங்கள் ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்படட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. இருளில் வாழும் மாந்த பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல்வும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். அனைவரும் கேட்க வேண்டும். இருளிலே வாழுகிற ஜனங்கள், பாவத்திலே வாழுகிற ஜனங்கள் ஆண்டவரே நம்முடைய வேத வசனத்தை கேட்டு ஆண்டவரே பேரொளிக்குள் வெளிச்சத்துக்குள் வர வேண்டும். ஆண்டவரே ரட்சிப்படைய வேண்டும். ஆண்டவரே இன்னுமாக பலவிதமான சூழ்நிலைகளில் குடும்ப பிரச்சனைகளோடும் பாடுகளோடும் கலங்கி போயிருக்கிற மக்கள் கூட ஆண்டவரை கண்டு கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தவித்திருக்கிற பிள்ளைகள் கல்வாரி அன்பை கண்டு கொள்ளட்டும். கல்வாரி அன்பை கண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்கள் உம்மை கண்டு கொள்ளட்டும் அப்பா. கலங்கிடும் மாந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் மாந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும்.
ஆமாண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக. பலவிதமான கலக்கத்தோடு என்ன செய்வோம் என்று தவிப்போடு இருக்கிற பிள்ளைகள் உம்முடைய கல்வாரியை நோக்கி பார்த்து ஆண்டவரே ஒரு விடுதலைக்குள்ளாக, ஒரு வெற்றி வாழ்வுக்குள்ளாக வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் அநேக இடங்களில் ஆண்டவரே செய்வனை கட்டுகளும் எதிர்ப்புகளும் சத்ருவின் போராட்டங்களும் ஆண்டவரே சூழ்ந்து அநேகர் மனபாரத்தோடு விடுதலையோடு இருக்கிறார்கள். ஆண்டவரே எல்லா ஆண்டவரே சத்ருவின் போராட்டங்களும் சாபங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஆண்டவரே சாப கட்டுகளில் இருந்தும் பாவ கட்டுகளில் இருந்தும் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் ஆண்டவரே விடுதலை பெற்று வாழட்டும் கர்த்தாவே. கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே சத்ருவினால் வருகிற போராட்டத்தில், சத்ருவினால் வருகிற எதிர்ப்பில் ஆண்டவரே சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா விடுதலை பெற்று வாழட்டும். ஆண்டவரே சத்ருவின் கோட்டைகள் நிர்மூலமாகட்டும். ஹல்லேலூயா. சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் கேட்க வேண்டும். தொடர்ந்து ஆண்டவரே சுவிசேஷத்தின் நிமித்தம் அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில் ஆண்டவரே குற்றமில்லாமல் அடைபட்டிருக்கிற போதகர்கள் மிஷனரிகளுக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் வட இந்தியாவின் பல பகுதியில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபையில் உள்ள பிள்ளைகளை ஆண்டவரே மிரட்டி உருட்டி ஆண்டவரே சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. ஆண்டவரே குற்றமில்லாமல் குற்றமில்லாமல் இந்த 21ஆம் நூற்றாண்டில் யார் வேணாலும் எந்த மதத்தையும் தழுவலாம், யார் வேணாலும் எந்த மதத்தையும் தழுவலாம். ஆனால் ஆண்டவரே காரணம் இல்லாமல் குற்றப்படுத்தி சிறையில் இருக்கிற பிள்ளைகள் மிஷனரிகள் போதகர்களுக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க வெளியில் வந்து தன் குடும்பத்தோடு தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் அவளை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது, சீக்கிரமாக ஒரு விடுதலை வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எத்தனையோ இந்த தேசத்தில் ஆண்டவரே திருடுனவங்க, கொலை செய்தவங்க, இன்னும் பலவிதமான பாலியல் பலாத்காரம் செய்து ஆண்டவரே கொலை செய்தவங்க ஏராளமான பேர் ஜாமீனில் வெளியில் வந்து சுற்றி திரிகிறாங்க. குற்றமில்லாமல் அருமையான பிள்ளைகள் ஆண்டவர் ஜெயிலில் இருக்காங்கப்பா. இந்த தேசம் எப்படி இருக்கிறது? கொலை வரி பிடிச்சவங்க எல்லாம் வெளியில் சுற்றிட்டு அலைகிறாங்க. களவாண்டுட்டு களவு செய்து பூட்டுகளை உடைத்தவங்க எல்லாம் வெளியில் சுற்றி திரிகிறாங்க. கிராமங்கள் தோறும் அலைந்து திரிந்து குடியிலிருந்து குடி விபச்சாரம் போன்ற பாவங்களை செய்யாதுங்க, சுத்த மனசாட்சியோடு இருங்கன்னு நல்லதை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தின பிள்ளைகள் பெரிய குற்றவாளிகளைப் போல சிறையில் இருக்கிறாங்களே.
என் தேவன் விடுதலைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிற நேரத்தில் அவங்க துதித்து பாடுனாங்க. சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டன. அதிகாரிகள் கூட பயந்துட்டாங்க. குற்றவாளிகள் தப்பி ஓடிட்டார்களோ, நமக்கு மேலே போயிருமே, தங்களை தாங்களே கொலை செய்ய முயற்சித்தார்கள். பவுலும் சீலாவும் இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கு சேதம் ஒன்றும் வர வேண்டாம், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோன்னு சொன்னாங்க. ஆண்டவரே, அவங்க ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி குடும்பமாக ஆண்டவரை கண்டு கொண்டது போல இந்த நாட்கள் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. பேதுரு ஆண்டவரே அப்போஸ்தலன் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு இரவு தாண்டினால் ஆண்டவரே அவனை கொலை பண்ணியிருப்பாங்க. ஆனால் விசுவாசிகள் ஒரு இல்லத்திலிருந்து போராடி ஜெபித்ததின் நிமித்தமாக அங்கே தேவதூதன் கடந்து சென்று பேதுருவை தட்டி எழுப்பி அதிசயமாக வெளியில் கொண்டு விட்டு காப்பாற்றினீங்க ஆண்டவரே. அந்த அற்புதமுள்ள தேவன், இன்றும் ஜீவிக்கிற தேவன் ஆண்டவரே, இந்த அற்புதங்களை எல்லாம் சிறைச்சாலையில் நீ செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதிகாரிகள் உம்முடைய அன்பை கண்டுகொள்ளட்டும். சிறைச்சாலை அதிகாரிகள் ஆண்டவரே அற்புதங்களை காணட்டும், அதிசயங்களை காணட்டும், அவர்களும் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே, காரணம் இல்லாமல் குற்றப்படுத்தப்பட்டு எத்தனை எத்தனை மிஷனரிகள் எத்தனை சிறைச்சாலையில் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் அதிசயங்களை காண செய்வீராக, கர்த்தர் அற்புதங்களை காண செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். திருச்சபைகளுக்காக, எல்லா திருச்சபைகளுக்காக, எல்லா திருச்சபையில் பணியாற்றுகிற போதகர்களுக்காக, சபை கமிட்டிக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, எல்லாருக்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். இந்த கடைசி காலத்தில் எந்த போட்டி பொறாமைகள் இல்லாமல் பரிசுத்தத்தோடு விசுவாசத்தோடு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்கவும், ஒருவருக்கொருவர் மன்னிக்கவும், ஒருவருக்கொருவர் தங்களை ஏற்றுக்கொள்ளவும், அப்படிப்பட்ட ஒரு நல்ல திருச்சபையாக, ஒருமனப்பட்ட திருச்சபைகளாக இருக்கத்தக்கதாக
நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நாட்களில் போட்டி, பொறாமைகள், ஒருமனக்கேடுகள் எல்லாம் ஒன்றும் வரக்கூடாது. எல்லாம் ஒரு மனதோடு, பரிசுத்தத்தோடு, விசுவாசத்தோடு இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே திருச்சபைகள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், இளம் வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், வாலிபர்களுக்காக ஸ்தோத்திரம், குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், முதியோர்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், அனாதைகள், திக்கற்ற பிள்ளைகள், வாழும் வழி தெரியாதவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய வல்லமையான கரம் பிள்ளைகளை தொட்டு வழி நடத்தட்டுங்க தாவே. ஹல்லேலூயா. வாலிபர்களுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோப்பா. ஒருவேளை யாராவது வாலிப பிள்ளைகள் கேட்டுட்டு இருந்தால் கூட அந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமாகவும் பெற்றோருக்கு கீழ்ப்படியவும் தக்கதாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வேதத்தில் சொல்லப்படுகிறது, எபேசியர் 6:1, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, உலகத்தில் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படியட்டும். ஆண்டவரே, போய் சொல்லிவிட்டு பெரிய மொபைல்களை கொண்டு கண்டவர்களோடு தொடர்பு வைக்காதபடிக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எதுவானாலும் ஆண்டவரே, முக்கியமாக விசுவாச குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. இன்னமாக புலம்பல் 2:19 சொல்லப்படுகிறது, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, தெருக்களின் முனைகளில் பாவத்திலும் பசியிலும் மூச்சித்து கிடக்கிற ஆண்டவரே, மூச்சித்து போகிற வாழ்கிற பிள்ளைகளின் இரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, பெற்றோர்களை இழந்திருக்கலாம் ஆண்டவரே, கைவிடப்பட்ட நிலைமையில் ஆண்டவரே, தெருக்களிலே மூச்சித்து கிடக்கிற பாவத்தினாலும் பசியினாலும் ஆண்டவரே மூச்சித்திருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுராஜா, உதவி செய்யுங்க. எத்தனையோ இடங்களில் ஆண்டவரே அப்பா, அனாதை விடுதிகள், ஆண்டவரே முதியோர் இல்லங்கள், ஆண்டவரே கைவிடப்பட்ட முதியோருக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதியோர் இல்லங்கள், சிறுவர்கள் விடுதிகள், ஆண்டவரே அதில் நடத்துகிறவங்க உண்மையோடும் உத்தமத்தோடும் தெய்வ பயத்தோடும் செம்மையாய் நடத்தத்தக்கதாக ஆண்டவரே அவர்களும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கண்டுகொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. இன்னுமாக ஆண்டவரே, நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, ஆண்டவரே விசுவாச குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் வேத வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாயிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுமான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறனால் தானே. ஆண்டவரே, வேத வசனத்தை ஒழுங்காக வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாயிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உண்மையுள்ள மனுஷன்
பரிபூரண ஆசீர்வாதம் அடைகிறாள். வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாக இருக்கட்டும். குடி, வெறி, வேசித்தனம், பச்சார பாவங்களுக்கு ஆண்டவரே எல்லா வாலிபர்களையும் விலக்கி நீ பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சினோம். ஆண்டவரே, சத்ருவின் கையிலிருந்து வாலிபர்கள் விடுவிக்கப்படட்டும். ஆண்டவரே, குடித்து வெறித்து ஆண்டவரே பாவத்துக்கு ஆண்டவரே அடிமைப்பட்டு போன பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்படட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 19:14 இயேசுவே, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, பிள்ளைகள் கிறிஸ்துவண்டை வர தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும். ஆண்டவரே, நீர் எல்லா பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்ளுகிறீர். பிள்ளைகளுக்கு இருக்கிற தடைகள் மாறட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இன்னுமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏசாயா 30:9 சொல்லப்படுகிறது, இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத இருக்கிறார்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, பிள்ளைகள் பொய் பேசாமல் உண்மையை பேசி கர்த்தருடைய வேதத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றப்படுவார்களாக. ஆண்டவர் உதவி செய்வீராக. இயேசுவே, பொய் பேசக்கூடாது, உண்மையை பேசி உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை அடைகிறான். ஆண்டவரே, கர்த்தருக்கென்று விசுவாச குடும்பங்கள் வாலிபர்கள் செம்மையாய் வாழத்தக்கதாக கிருபை தாரும். ஆண்டவரே, கிருபை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 3 யோவான் 1:4 என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவே சத்தியத்திலே நடக்க உதவி செய்யும். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். வேத வசனத்தை வாசிக்கக்கூடிய மனதுள்ள இருதயத்தை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள் படிப்பிலே கவனம் செலுத்தட்டும். வீணான மாயைகளுக்கு உலகம், பிசாசு, மாம்சத்துக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே பாழடிக்காதபடி ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஒவ்வொரு வாலிபர்களும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கட்டும் கர்த்தாவே. இயேசுவே, இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள யோசேப்பு ஒரு அரண்மனையில் வாழ்ந்தாலும் அடிமையாக இருந்தாலும் ஆண்டவரே, அங்கு ஏற்பட்ட சோதனைக்கு அவன் விலகி ஓடினான். ஆண்டவரே, இவ்வளோ பெரிய பாவத்தை நான் எப்படி செய்வது? இந்த அரண்மனையில் எனக்கு எல்லா இடத்திலும் போய் எல்லா வேலையும் செய்யறதுக்கு என் எஜமான் எனக்கு உரிமை தந்துள்ளார், ஆனால் ஒன்றை தொடுவதுக்கு எனக்கு உரிமை இல்லை என்று அந்த பாவத்துக்கு விலகி ஓடுனது போல எந்த இடத்திலும் வாலிப பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், விசுவாச குடும்பத்தார் பாவத்துக்கு விலகி ஓடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படி பாவத்துக்கு விலகி ஓடி ஆண்டவரே கடைசியில் அவன் அந்த எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய ஒரு ஆண்டவரே அதிபதியாக உயர்த்தப்பட்டாரே கர்த்தாவே. சில காலம் கஷ்டமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்குமே ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே பெற்று ஜீவிக்கட்டும் கர்த்தாவே. படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே படிப்பில் கவனம் வைத்து படித்து முடித்து வெற்றியை கண்டு ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்குள்ளாக வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கடன் பாரங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, குடும்பங்களுக்கு கடன்களை மாற்றி கொடு,
தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக, அதிசயத்தை காண செய்வீராகப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. 1 தீமோத்தேயு 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, இளம் வாலிபரான பிள்ளைகள் வார்த்தை, நடக்கை, அன்பு, ஆவி, விசுவாசம், கற்பு இவற்றில் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் மாதிரியாக இருக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரும் குற்றப்படுத்த இடமில்லாத அளவுக்கு நடத்தையிலும் வார்த்தையிலும் ஆண்டவரே சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து காட்ட கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் வாலிபர்கள் கிதியோனை போல எழும்பி பிரகாசிக்கட்டும். ஒரு தெபோராளை போல கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யட்டும். ஒரு எஸ்தர் ராஜாத்தியை போல ஆண்டவரே, நான் செத்தாலும் சாகிறேன் ஆண்டவரே, தைரியமாக நான் யூதருடைய ரட்சிப்புக்காக நான் திறப்பிலே நிற்பேன் என்று முடிவெடுத்தது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவருக்கென்று ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணித்து வாழ கிருபை தாரும், அர்ப்பணித்து வாழ கிருபை தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வல்லமையுள்ள கரங்களிலே ஆண்டவரே தருகிறோம். சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. தொடர்ந்து நம்முடைய டிவி சேனலுக்காக, த ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்காக இதை நடத்துகிற அருமையான தம்பி பீட்டர் குடும்பத்திற்காக அவங்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை தேவன் தரும்படியாக இந்த ஊழியம் தடைபடாமல் நடக்கத்தக்கதாக, தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக பாரத்தோடு நம்ம ஜெபிப்போமா. ஆண்டவரே, ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியர்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுத்து ஊழியத்தை தாங்குகிற தேவன், எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் ஈவாய் கொடுத்து நீ நடத்த நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த டிவி சேனலில்
செய்தி கொடுக்க வருகிற ஒவ்வொரு ஆண்டவரே போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல மன்னா வெளிவந்து அநேகர் ஆண்டவரை கேட்டு பயனடைந்து கர்த்தருடைய ரட்சிப்பை கண்டுகொள்ளத்தக்கதாக தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். காணிக்கைகளை கொடுத்து உதவுகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒருவேளை இந்த நேரத்தில் யாராவது வியாதியோடு இருப்பார்களானால், பலவீனத்தோடு இருப்பார்களானால், ஆண்டவரே வியாதியை மாற்றி போடுகிற தேவன், அற்புதமாய் நடத்துகிற தேவன், கர்த்தர் பிள்ளைகளுக்கு இறங்கி ஒரு விடுதலையை நீ கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதிசயங்களை காண செய்வீராக, அதிசயங்களை காண செய்வீராகப்பா. ஒரு விடுதலையை நீ தாரும், ஒரு வெற்றியை தாரும் ஆண்டவரே. நீ போதுமானவராயிருந்து ஆண்டவரே அற்புதங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கேன்சர் போன்ற வியாதிகள், ஆண்டவரே அப்பா வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், ஹீமோ கொடுத்து தாங்க முடியாமல் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள், அந்த கேன்சர் கட்டிகளெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் வெடித்து சிதறி ஒன்றுமில்லாமல் போகட்டும். பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை தாரும், பலவீனங்களை மாற்றுவீராக. என்ன வியாதிகளாயிருந்தாலும் பரிசுத்தமான இயேசுவின் இரத்தம் ஆண்டவரே வியாதியை போக்க வல்லமை உள்ளது. உடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி அவளை வல்லமைப்படுத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எந்த வியாதியானாலும் தேவனால் எல்லாம் கூடும் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக எங்கள் பாவங்களை, எங்களுடைய தாபங்களை, எங்களுடைய நோய்களை எல்லாம் சிலுவையில தூக்கி சுமந்தீர் ஆண்டவரே. விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தில், விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தில். விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏத்தையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமாண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லி அந்த 100க்கு அதிபதி சொன்னார், என் வீட்டுக்கு நீர் வர நான் அதற்கான தகுதி இல்லை. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னது போல. ஆமாண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. வியாதியோடு போராடி இருக்கிற பிள்ளைகள், ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் போராடி போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லி அவளை குணப்படுத்தி அவளை சுகப்படுத்தி சாட்சியாக எழும்பி நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. திருமண காரியங்களுக்காக ஆண்டவரே இது நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு திருமண உறவை
ஆண்டவரே நல்ல ஆண்டவரே ஒரு ஆண்டவரே திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி கொடுப்பீராக. உம்மை சார்ந்திருக்கிறோம், கர்த்தர் உதவி செய்வீராக. திருமணமாகி ஆண்டவரே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. திருமணமாகி ஆண்டவரே குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகு கருத்து வேற்றுமையோடு பிரிந்து வாழுகிற பிள்ளைகளையும் ஆண்டவர் சந்தித்து ஆண்டவரே ஒருவர் குறைகளை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு குடும்பமாக இணைந்து வாழ்ந்து குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எமது கரங்கள் எல்லாரையும் தருகிறோம், நீரே பொறுப்படுத்து கொள்ளப்பா. ஆண்டவரே வியாதி பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கூட நினைக்கிறோம். தேசம் முழுவதும் எமது கரங்களில் தருகிறோம். ஆண்டவருக்காக ஆண்டவரே ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், ஆஸ்பத்திரி ஊழியங்கள், ஜெயில் கைதிகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்கள், தனித்தாள் ஊழியங்கள், டிராக்ஸ் ஊழியங்கள், வேதாகமம் அச்சிடுகிற ஆண்டவரே அந்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உலகம் முழுவதும் ஆண்டவரே இருக்கிற பயங்கரங்களை ஆண்டவர் மாற்றி தருவீராக. இயற்கை சீற்றங்களினாலே ஆண்டவரே பல இடங்கள், பஞ்சாப் போன்ற இடங்கள், காஷ்மீர் போன்ற இடங்கள் பாதிக்கப்பட்டு அருமையானவர்களை இழந்தும் வீட்டை இழந்தும் பொருட்களை இழந்தும் கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன்தாமே இறங்கி ஒரு விடுதலையை நீ தாரும் ஆண்டவரே. இயற்கை சீற்றங்களை மாற்றி தாரும், இயற்கை சீற்றங்களை மாற்றி தாரும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினாலே ஆகும். இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன மாத்திரத்தில் கடல் கொந்தளிப்பு கூட நின்றது கர்த்தாவே. அதே போல் இயற்கை சீற்றங்களை எந்த மனிதனால் மாற்ற முடியாது, தேவனால் தான் மாற்ற முடியும். காசாவுக்காக யுத்தங்கள் ஓயட்டும் கர்த்தாவே, யுத்தங்களை நிறுத்தி கொடு ஆண்டவரே. இதனால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், உணவு கலைந்து திரிகிற பிள்ளைகள், வேதனையோடு அலைகிறவங்க, வாழும் வழி தெரியாதவங்க, இயேசுவே எல்லாருக்கு வேண்டிய நன்மையை தாரும் ஆண்டவரே. உலக நாடுகளுக்கிடையே சமாதானத்தை தாரும், சமாதானத்தை தாரும் ஆண்டவர். உதவி செய்வீராக. தேவனுடைய கரங்களில் எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம் அப்பா. ஆண்டவர் பொறுப்பெடுக்கும்படியாய் செபிக்கிறோம். நமது அன்பு கரம் உலக நாடுகளுக்கிடையே இருக்கட்டும் ஆண்டவரே. இந்தியாவின் அரசியல் சட்ட திட்டங்கள் எல்லாவற்றிலும் அது கரம் கூட இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே மனிதனுடைய வேண்டாத சூழ்ச்சிகளாலே கிறிஸ்தவ மக்களுக்கு எந்த பிரச்சனை வராதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுறோம். யார் யார் ஆண்டவரே அப்பா கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக ஆண்டவரே சூழ்ச்சிகள் பண்ணுகிறார்களோ அவருடைய எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் தாறுமாறாக போகட்டும். அவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும், ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. 1ஆம் நூற்றாண்டில் செய்தி இந்தியாவுக்கு வந்தது, நற்செய்தி வந்தது. அதற்கு பின்பு எத்தனையோ மிஷனரிகள் மூலமாக அநேக ஸ்கூல்கள் கட்டப்பட்டது, அநேக காலேஜுகள் கட்டப்பட்டது ஆண்டவரே. மெடிக்கல் காலேஜுகள் ஆண்டவரே, சிஎம்சி வெல்லூர், சாரா டக்கர் பாளையங்கோட்டை ஆண்டவரே, ஸ்காட் கிறிஸ்டியன் ஸ்கூல், ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் ஆண்டவரே, எத்தனை ஆண்டவரே கிறிஸ்தவ ஆலயங்கள், எத்தனை கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள், எத்தனை கிறிஸ்தவ ஆண்டவரே ஆஸ்பத்திரிகள் ஆண்டவரே. அந்த நாட்களில் உள்ள மிஷனரிகள் மூலமாக கட்டப்பட்டது ஆண்டவரே. எல்லாரும் மத சார்பில்லாமல் ஆண்டவரே எந்த மதத்தை சார்ந்தவர்களும், கிறிஸ்தவர்களானாலும் இந்துக்களானாலும் முஸ்லீம்களானாலும் எல்லா ஸ்கூல்லையும் காலேஜுகளையும் அந்த சிஎம்சி வெல்லூர்லேயும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் படிக்கிறாங்கப்பா. கிறிஸ்தவர்களுக்கு தான் என்று இல்லாமல் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அதில் படித்து பட்டம் பெற்று வெளியில் வராங்க. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் தங்கள் வார்த்தைகளை
ஆண்டவரே காரணம் இல்லாமல் தொடங்குகிறார்களோ அவங்களுடைய வார்த்தை யார் பேசினாலும் அது தாறுமாறாகட்டும், இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே தேவனுடைய ஜனங்களை தேவன் பாதுகாத்து கொள்வீராக. உடைய வருகை அதி சீக்கிரம். உடைய வருகைக்கு எல்லாரும் ஆயத்தப்படத்தக்கதாக இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக உடைய வருகைக்கு காத்திருந்து உடைய வருகையை கண்டுகொள்ள கிருபை தாரும். இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்படுத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்